வாட் இஸ் ஜிஎஃப்சி? எல்லாரும் இப்போ க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ பிஆர்பியில் ஃபேக்டர் என்னன்னா, நம்ம பிளட்லேருந்து எடுத்து பிஆர்பியை நம்ம ஸ்கின்ல செலுத்துகிறோம். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி செலுத்துகிறோமா இல்லை ஆக்டிவேட் பண்ணாமல் செலுத்துகிறோமா? ஆக்டிவேட் பண்ணாமல் செலுத்துகிறோம்னா இட் டேக்ஸ் சம் டைம் ஃபார் இட் டு கெட் ஆக்டிவேட்டட். ஸோ அதனால் நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் செலுத்தும் போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பிஆர்பி கொடுக்கக்கூடாது. ஒரு மந்த் கேப்பில் கொடுக்கணும். அதுவும் பிஆர்பி லைஃப் லாங் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் அதில் ஒரு க்ரோத் ஃபேக்டர் போடுறீங்க. அதால் அந்த க்ரோத் ஃபேக்டரால் எவ்வளோ ரிப்பேர் பண்ண முடியுமோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நம்ம போடுறதுனால அது லைஃப் லாங் ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காது. ப்ளஸ் இந்த ரிப்பேர் மெக்கானிசம் ரொம்ப நம்ம அதிகமாக பிஆர்பி போடும்போது அது வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் ஸ்கார் டிஷ்யூவையும் ஸ்டிமுலேட் பண்ணால் நம்ம ஸ்கேல்ப் ஸ்கார் ஆகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ த ஃப்ரீக்வன்சி அண்ட் த நம்பர் ஆஃப் செஷன் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். நவ் இது இருக்கும்போது ஸோ வாட் இஸ் ஜிஎஃப்சி? இப்போ ஜிஎஃப்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். ஸோ இந்த பிளேட்லெட்டுக்கு உள்ளே இருக்க க்ரோத் ஃபேக்டர் IGF-1 வாஸ்குலர் எண்டோதீலியல் க்ரோத் ஃபேக்டர், பிளேட்லெட் டிரைவ் க்ரோத் ஃபேக்டர், இதில் வந்து நார்மலாக தயாரிக்கும் போது சம் இன்ஹிபிட்ரி அண்ட் ஸ்டிமுலேட்டரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரலாம். இதை வந்து ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை மட்டும் வேக்சின் மாதிரி தயார் பண்ணி இருக்கிறது தான் கால் ஜிஎஃப்சி க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். இதில் வந்து அந்த க்ரோத் ஃபேக்டர் எங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகுது, அதாவது நம்ம ஓன் பிளட்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுதா, அதாவது ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக, ஆர் போன் மேரோ டிரைவ்ட் மிசென்கைம்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுதா, இல்லை அடிப்போசைட்ஸுங்கிறது ஃபேட் செல்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுதா, இல்லை பிளான்ட்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுதா, இல்லை பிளாசண்டாலேருந்து ப்ரிப்பேர் ஆகுதா. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஃப்சி இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். பட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் மாதிரி இட்ஸ் அ ரீகாம்பினன்ட் ரெடிமேட் அவைலபிள் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் என்னன்னா அந்த பேஷண்ட் வேரியபிலிட்டி ஆர் ப்ரிப்பரேஷன் வேரியபிலிட்டி இதெல்லாம் வந்து ஜிஎஃப்சிங்கிறதுல எலிமினேட் ஆகிடுது. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடில் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இதில் என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா 100 பிராண்ட் அவைலபிலிட்டி இருக்கனால எந்த பிராண்ட் கிவ்ஸ் த மேக்ஸிமம் ரிசல்ட் அப்படிங்கிறது தான் இதில் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ். பட் நம்மளுக்கு வி ஸ்டில் டோன்ட் ஹேவ் சயின்டிஃபிக் டேட்டா. இந்த அவைலபிள் பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அதை ஒரு மோனோதெரப்பியாக யூஸ் பண்ணி அதில் வந்து எது சுப்பீரியராக இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் கிடையாது.